ஓம் நமச்சிவாய. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குளம்தாங்க திருவையாறுல இருக்கிற அப்பர் குட்டை. இதுல என்ன விசேஷம்னா, அப்பர் சுவாமிகள் கைலாயத்துக்கு போறாரு சிவனை பார்க்கறதுக்கு. சிவன் அங்க என்ன சொல்றாரு, நீ ஏன்பா இவ்வளவு தூரம் என்னை தேடி வர, உன்னைய திருவையாறுலயே உனக்கு காட்சி கொடுக்குறேன்றாரு. அவரு அப்பர் சுவாமிகள் அங்க இருக்கிற ஏரியில முழுகிறாரு. அவர் எந்திரிக்கும் போது இந்த குளத்துல எந்திரிக்கிறாரு. எழுந்தருளும் போது இந்த குளத்துல இருந்துதான் அவரு சிவனும் பார்வதியுமா அவர் கண்ணுக்கு முன்னாடி சிவன் காட்சி அளிக்கிறாரு. அவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த குளத்தை தாங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. வர ஆடி அமாவாசை அன்னைக்கு ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமை அப்பர் கைலாய காட்சி விழா திருவையாறு ஐயாரப்பன் கோயில்ல நடக்குதுங்க. அதுக்காக அப்பர் குலத்தை, அதாவது அப்பர் குட்டைன்னு சொல்லக்கூடிய அப்பர் குலத்தை சீரமைச்சு அதை சுத்தப்படுத்துறதுக்காக பல ஊர்ல இருந்து சிவத்தொண்டர்கள் இங்க வந்திருக்காங்க. அவங்க பல்வேறு வேலைகளை இங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்க அந்த உழவார பணியை பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த படிகளை பாசி அதை சுத்தம் பண்றாங்க. இரும்பு நாறு இதை வச்சு சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் குளத்தை சுத்தி இருக்கிற செவருக்கு வண்ணம் பூசி அதுல ஓம் நமச்சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம்னு வாசகங்களை எழுதி அதை சிவன் அருளை பெற்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த குளத்துக்கு சுத்தம் பண்ற பணியில எந்த விதமான ரசாயன பொருட்களோ சோப்போ எதுவும் யூஸ் பண்ணாம, எதையும் பயன்படுத்தாம இந்த குளத்தை கம்பி நார் மூலியமாகவும் ப்ரெஷர் பைப் ஹை ப்ரெஷர் பைப் மூலியமாகவும் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த குளத்தோட புனிதம் கெட்டுறக்கூடாதுன்றதுக்காக ரசாயனத்தை எதுவுமே யூஸ் பண்றது இல்லை. இவங்களுக்கு பின் பக்கபலமா பல சிவ தொண்டர்கள் சிவனடியார்கள் இவங்களுக்கு திருவமோது கொடுக்கவும், இவங்களுக்கு வேண்டிய போக்குவரத்து செஞ்சு கொடுக்கவும், இவங்களுக்கு தங்க வசதியை செஞ்சு கொடுக்கவும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சு இதுல பாத்தீங்கன்னா சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த திருப்பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆரூரில் பிறந்தால் முக்தி, அண்ணாமலையை நினைத்தால் முக்தி, ஐயாறு மண்ணை மிதித்தால் முக்தி,